யார் நீ வந்து பாவு கட்டி இப்போ உடைக்கணும். உட்காரு ஃபஸ்ட்டு. ஒஞ்சிச்சு உட்காருக்கலாம். உட்காரு. உன் பாஷை என்ன? நீ யாரு? வந்துக்கிறது யாருன்றது இங்க உறுதி பண்ண. யார் நீ? உன் வாவு கட்டுங்க ஒஞ்சிச்சு. யார் நீ? யார் நீ சொல்லு. யார் நீ? யார் நீ? வந்துக்கிறது யாரு? மாவு கட்டு ஒன்று போச்சு. உனக்கு அடி பண்ணிக்கூடிய நேரம். நீ யாரு? என்ன? உனக்கு இனிப்பு வேணுமா? என்ன வேணும்? இந்தா எது வேணுன்றதை நீ ஏற்றுக்கோ. 3 இல்லை 9 கால பூஜைங்க நடக்குது. உனக்கு என்ன ரீதி வேணும்? வாய் தர ஃபஸ்ட்டு. யாரு? உன் பாஷையெல்லாம் வெளியே காட்டக்கூடாது. வாய் கட்டு வந்துச்சா? யார் நீ? அது மட்டும் சொல்லு. கேளுங்க. அப்படின்னா இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். நீ வந்துக்கிறது உண்மைனா இதை தொட்டு சாப்பிடு. கொடுங்க. எதுக்கு சொல்லு. நீ வந்துக்கிறது உண்மை தானே? வந்துக்கிறவன் அந்த தாய் தானே? சரி, வார்த்தை வந்துடுச்சு இல்ல? சரி, மடியில கட்டிடு. சரியா? வீட்டுக்கு போற முட்டம் கட்டு போறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பாவு கட்டு உடச்சு விட்டுக்கிறேன். எவனாலையும் இதுக்கு மேல தொட முடியாது. புரியுதா? போன உடனே வீட்டுக்கு போன உடனே பால். புரியுதா? பால். புரியுதா? நிறைய பால் சூடு பண்ணி சர்க்கரை இல்லாத கொடுக்கணும். புரியுதா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த புள்ளி படுத்து அதனோட ரீதி மொத்தமா ஒஞ்சிடும். புரியுதா? அந்த தாய் பொண்ணு ஆசீர்வாதம் இனிப்பு எல்லாமே போச்சு. புரியுதா? சரி அம்மா. சரி 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 அம்மா. சரி அம்மா. சரி அம்மா. உன் ஆசீர்வாதம் இன்னைக்குமே இந்த வீடா நீ எங்கடா வைக்கிற? நீ தண்ணி கொடுப்பா. மடியில கட்டி இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்கு கட்டு போறதுக்கு நிறைய பேர் இருக்கிறோம். வாக்கட்டு ஒஞ்சி போச்சு. அந்த தாய் காப்பாத்திட்டு உண்மையில. புரியுதா? இதை எத்து போகும்போது எந்த ரீதியில் எத்து போகணும் உனக்கு மட்டும்தான் தெரியும். கண்ணை கட்டி. புரியுதா? கண்ணு ஒண்ணு. அதுக்கப்புறம் சொல்ற மற்ற ரீதி அந்த போல மலையா. சரியா? அதே ரீதியில நீ கொண்டு போ. அதுக்கு உண்டான ரீதி இத இதா கூட மூணு ரகம் இருக்குது. இதுல 3/4 கட்டு ஒழிக்கக்கூடிய சக்தி அந்த கால